அனைவருக்கும் வணக்கம். இடிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கோழி பொரியல் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நீங்க 1/2 கிலோ கோழி வாங்கி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ கோழில நம்ம இந்த சிக்கன் கறி செஞ்சிடலாம். சிக்கன் கறி எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடியது. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். தண்ணிய கொதிக்க வைக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடான உடனே நம்ம 3 தடவை கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு 3 தடவை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கனை நம்ம இதுல போடுறோம். இப்ப திருப்பி கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும். எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றணும். ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க. உப்பு ருசிக்கு ஏத்த மாதிரி போடணும். இப்போ ஒரு விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு கடாயில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்தணும். கடுகு, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 காய்ந்த மிளகாய் நம்ம பிச்சு போடணும், சின்ன சின்ன பீசஸா. பொடி பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நம்ம போடுறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு 2 தக்காளிய பொடி பொடியா நம்ம வெட்டி போடுறோம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி போடணும். ருசிக்கு ஏத்த மாதிரி உப்பு போடணும். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போடுறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்ப நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். தயிர் 1 டேபிள் ஸ்பூன் போடணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும். நம்ம ஊத்துன எண்ணெய்
அந்த கிரேவில இருந்து பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கன் இதுல நம்ம போட்டுடலாம். சிக்கனையும் மசாலாவே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடும். நம்ம ஊத்துன எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்பயும் சிக்கனோட மசாலா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்துருச்சான்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளுடைய கோழி பொரியல் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ருசியா இருந்துச்சு. நீங்களும் இந்த சிக்கன் கறியை ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.